செடி பழம் மாதிரி இருக்குது, அதை வந்து எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு போகிறான். நம்ம அவன் வந்து பஸ்ஸில் போய் ஆக்சிடென்ட் ஆயிருப்பான்ல, அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். அது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நான் வந்து கண்டிப்பாக வந்து ரியோ தான், அது என் ஞாபகம் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசில், அதாவது இந்த வேர்ல்டில் இருக்கிற ரியோ, அம்மா அவங்க முடி கலர் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என் கலரும் பிளாக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ரியோ சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அப்படியா, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து முடி வந்து பிளாக்காக தான் இருக்கும், அவர் தான் அவங்க கிட்ட கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து யாரோ வந்து கொண்டு வர்றாங்க, அது வந்து அவங்க ஞாபகம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் லேடிஸ் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை பார்த்தியா, அவளுக்கு வந்து உங்கள் வயசு தான் இருக்கும், அவளுக்கு வந்து பர்பிள் கலரில் வந்து முடி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. இவங்களாம் யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுருக்கான். இவன் ஒரு வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்க சொல்லிட்டா, இவங்கெல்லாம் நம்பாதீங்க, இவங்க கூட கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது வந்து சரியா 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பொண்ணு வந்து பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவன் பக்கத்தில் போகிறா. அவன் வந்து ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்கா, நம்ம ஹீரோவோட கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். என் பேர் வந்து ரியோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இது ஒரு காமனான நேம் தான் அப்படின்ற